ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்னன்றதை கிச்சனில் போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் தான் ஃப்ரிட்ஜை திறந்து என்ன காய் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ ஷூட் கொடுத்துடலாம், பேசிக் வேலைகள்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நேத்திக்கெல்லாம் கொஞ்சம் ஆத்துலேயே ரொம்ப சோபர் டே, அதனால நான் நேத்திக்கு வீடியோ போடலை. ஸோ இன்னைக்கு நான் அகைன் போடுறேன். ஸோ காரடையா நோம்புக்கு விஷ் பண்ண அனைத்து பெரியவாளுக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பண்றேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. எத்தனை பேர் அழகா ஆசீர்வாதம் பண்ணியிருந்தேன், எல்லாருக்குமே நன்றி. ஸோ இன்னைக்கு உண்டான நம்ம வீடியோக்கு போல. உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. தயவுசெய்து அந்த மடிசார் கட்டினது, நானும் என் ஃப்ரெண்ட் கட்டின வீடியோ சரியா போகல. யாராவது பார்க்காம இருந்திருந்தேன்னா தயவுசெய்து பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குமோ என்னமோ தெரியல. சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கோர்ஸ் இப்ப ரெடிமேட்லாம் வருது, எனக்கு ரெடிமேட்லாம் பிடிக்கவும் இல்லை, நான் வாங்கவும் மாட்டேன். ஒரு எஃபர்ட் எடுத்து கட்டிட்டோம் அப்படின்னாக்க, கத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா கட்டிக்கலாம். எந்த புடவையில வேணாலும் கட்டிக்கலாம். இப்ப மடிசார் ரெடிமேட் வாங்கிட்டா இந்த ஒன்னையே தான் நம்ம திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கொஞ்சம் கத்துட்டோம் அப்படின்னாக்கா எத்தனை தடவை வேணா எத்தனை புடவையில வேணா அழகழகா கட்டிக்கலாம். ஸோ அதனால எனக்கு மடிசார் ரெடிமேட்ல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்ல, சின்ன குழந்தைகள் வாங்கிக்கிறதா இருந்தா வாங்கிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் தப்பு இல்லை. நிறைய கடைகள்ல இப்பெல்லாம் கிடைக்கிறது. ஸோ வாங்கோ, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் பருப்பை போட்டுடலாம். நான் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கேன். ஸோ 2 ஐட்டத்துக்கு பருப்பு வேணும். பிளான் பண்ணதில் இன்னும் ஐட்டங்கள்லாம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கல. இதை பருப்பை வச்சுட்டு காயெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் என்ன பண்ண போகிறேன்றதை. ஸோ இப்போ சத்திக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல பாலக்கீரை பண்ணிக்கலாம். நான் பாலக்கீரை பார்த்தேன்னாக்கா இது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வத்த மிளகாய் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் இப்போ வத்த மிளகாயை பேடிகை செல்லியும் குண்டூர் செல்லியும் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இது முழுக்க முழுக்க நம்ம நெய்யில் தான் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் நெய் போடுறச்செல்லாம் யாராவது ஒருத்தர் கேட்குறேன் இது என்ன கீ அப்படின்ட்டு. நான் ஜிஆர்பி தான் ரெகுலராக வாங்குவேன். சம்டைம்ஸ் எதாவது ட்ரை பண்ணுறதுக்கு வாங்குவேன், அதெல்லாம் ஃப்ளாப் ஆகுது. எனக்கு ஜிஆர்பி கீ தான் ஒத்து வருது. நான் அதனால் ஜிஆர்பி கீ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ப்ரமோஷன்லாம் இல்லை. கொஞ்சம் நெய் சுடட்டும். ஸோ நெய் சுட ஆரம்பிச்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், பொரியட்டும். ஸோ லேசாக பொரிய ஆரம்பிச்சிடுத்து. ஸோ நான் இன்றைக்கி வெங்காயம் பூண்டு பண்ணலை. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் ஆனியன் அண்ட் கார்லிக் இன் திஸ் ஸ்டேஜ். இது பொரிய ஆரம்பித்த கையோட வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சமாக வரமிளகாய்க்கு பதிலாக காரப்பொடி போட்டிருக்கேன். பேடிகை சில்லி கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது கலர் நல்லா கொடுக்கும், அதுக்கோசரம் தான் அது போடுறது. பாருங்கள், போட்ட உடனே எப்படி தகதகான்னு ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு கலர் வந்துடுது. அதுக்கப்புறமா ஸ்பினாச் போடுறேன். ஒரு நாள் நான் வெங்காயம் பூண்டு வச்சு தண்டு கீரையில் பண்ணி காட்டுறேன், அதாவது முளைக்கீரையில் பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் பாலக்கீரை, இதை வெங்காயம் பூண்டு இல்லாமல் பண்ணி காட்டுறேன். ஒரு நாள் வெங்காயம் பூண்டு போட்டும் பண்ணி காட்டுறேன். நான் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நல்லா கீரை பத்தெல்லாம் வதங்கி எடுத்து நான் இன்னும் இதோட உப்பு, மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச மட்டும் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதில் பாலக் பொதுவாகவே கொஞ்சம் ஜலம் விட்டுண்டே வரும், வதங்க வதங்க வதங்க. அதனால் கொஞ்சம் இதோட கடைசியாக நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச மட்டும் ஜலம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தேங்காய் பால் ஆட் பண்ணச்சு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வரும். பொதுவாகவே நம்ம தேங்காய் பால், மஞ்சள் பொடி, இஞ்சி இந்த காம்பினேஷன் வந்தாலே ஒரு தாய் ஃப்ளேவர் வரும்.
ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஸோ ஒரு கொதி வரட்டும், அப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். பார்த்தெல்லாம் நல்ல வாசனை, மஞ்சப்பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போய் இஞ்சி மஞ்சப்பொடி எல்லாம் கொதித்து நல்ல வாசனை வருது. நான் இப்போ ஒரு குட்டி கப்பால் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் சாதத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், இல்லை ஒன்றுமே இல்லையா சைடில் தொட்டுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு சைடில் ஒரு பபிள்ஸ் வந்ததுன்னா உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு ஸ்பினாச் கீ கூட்டு ரெடி ஆகிடும். தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் தண்டுக்கீரை வச்சு, அதாவது முளைக்கீரை வச்சு வெங்காயம் பூண்டோடு இன்னொரு நாள் பண்ணி காட்டுறேன். இது நோ ஆனியன் நோ கார்லிக், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாலக்கீரை வச்சு தயவுசெய்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்க. சப்பாத்திக்கு பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தெல்லாம் பபிள்ஸ் வந்துடுத்து. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு சொட்டு மேலே நெய் குத்துங்கோ, ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக, ரொம்ப வேணுங்கிறதுல ஒரு அரை முட்டு நெய் இப்படி மேலே குத்திட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஸோ தட் நமக்கு வாசனையாக இருக்கும். ஸ்பினாச் தேங்காய் பால் கீ கூட்டு ரெடி ஆகிடுத்து. பருப்பு வச்சு அதே குக்கர்லேயே சாதத்தையும் வச்சு விட்றேன். ஸோ நான் இப்போ பீர்க்கங்காயும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு. பாசிப்பருப்பு ரொம்ப கம்மி, துவரம்பருப்பு கொஞ்சம் கூட வேக போட்டு எடுத்துட்டுருக்கேன். புளி கரைச்சி குத்தின்ட்டுருக்கேன். எண்ணெய் சுடட்டும். காய் நிறையா இருக்கேன்னு நினச்சிப்பேன். இது வதங்கினா குன்னி போயிடும். ரெண்டாவது, இந்த பாட்டில் கார்டு ஈரைக்காயில் தான் எங்கள் அப்பாவோட ஜீவனே ஓடின்னு இருக்கு. அதனால தான் அடிக்கடி இந்த பீர்க்கங்காயை பண்ணுறேன். நான் இந்த ஊரில் எனக்கு இந்த ஈரைக்காயின்னு சொல்லி சொல்லி பழக்கத்துலேயே நான் திருப்பி ஈரைக்காயின்னு சொல்கிறேன். கீழே உடனே பீர்க்கங்காய் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறேன். நான் ரெண்டுமே சொல்கிறேன், பீர்க்கங்காயின்னு சொல்கிறேன், ஈரைக்காயின்னு சொல்கிறேன். ஒரு வேளை பேச்சு வழக்கத்தில் அப்படி வந்ததுன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. எனக்கு அவசரத்துக்கு என்ன வருதோ, ரெக்கார்டிங் பண்ணுறோம் இல்லையா, திருப்பி டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா வேறு ஏதாவதுனா கூட நம்ம ரீடூ பண்ணலாம். இப்போ நான் காயை போட்டுட்டேன் அப்படின்னாக்கா திருப்பி என்னால் பீர்க்கங்காய் சொல்லலை அப்படின்னு நான் திருப்பி இன்னொரு தடவை காய் போட முடியாது. ஸோ அதனால் அது அப்படி தான் வரும். ஃப்ளோவில் என்ன வார்த்தை வருதோ அந்த மாதிரி தான். ஸோ இது பீர்க்கங்காய் பியூர்லி குட் ஃபார் கிரியேட்டிங் கிட்னி பேஷண்ட்டுக்கு. அதுக்காக தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். காய் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு. நான் உப்பு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். லிக்யூட் ஐட்டத்துக்கெலாம் நான் கல் உப்பு போட்டுப்பேன். சப்போஸ் காய் வதக்கிறதுக்கெல்லாம் பொடி உப்பு போட்டுப்பேன். ஏன்னா அது கரையாது சீக்கிரம். இதுனா சீக்கிரம் கரைஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இது சாம்பார் பொடி போட்டிருக்கேன். உப்பு போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. பார்த்தேன்னா எவ்வளோ கம்மியாக எடுத்து பார்த்தேலாம் காய். இதுவே இந்த காயை நான் நிறையா அப்பாவுக்கு போட்டு பிசைஞ்சு கொடுத்துருவேன். கீரை பாலுக்கு கிட்னி பேஷண்ட் முடிஞ்ச மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் நான் இன்றைக்கி அந்த பாலக்கீரை அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த காயே நிறையா கொடுத்துட்றது. ஸோ தட் நிறைய யூரினை அது ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வெளியேற்றும். புளிஜலம். இப்போ இது நல்லா கொதித்து கொஞ்சம் பச்சை வாசனையெல்லாம் போய் வத்தட்டும். நான் அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருத்து. நான் இப்போ பருப்பை ஆட் பண்ணிடுறேன். ஸோ ராத்திரி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் இதுவே நல்லாயிருக்கும். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றேன்.
பீர்க்கங்காய் சாம்பார் மணக்க மணக்க ரெடியாக எடுத்து. ஸோ நான் இப்போ வந்து வெண்டைக்காயை பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். பொடி அரைச்ச காய் தான் பண்ண போகிறேன். ஸோ சாமான்கள் கொஞ்சமாக வறுத்துண்டுலாம். எண்ணெய் கொஞ்சமாக குத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்போ வந்து 1 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. மாடியாத்தில் வீடு காலி பண்ணின்னு இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட் சத்தம் இருக்கும். சம்டைம்ஸ் இருந்தால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, பேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சமாக பெருங்காயம், கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பொடி அரைக்கிறதுன்னு வச்சா கொப்பரை தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் அப்பப்போ சேர்த்துக்கிறேன். ஒரே நிமிஷம் இப்படி பரட்டி அப்படி பரட்டி கொஞ்சம் நேரம் அந்த அடுப்பு சூட்லேயே, பாத்திரத்தோட சூட்லேயே தேங்காய் இருந்துட்டுனா நல்லா கிறிஸ்பியாகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றேன். இதை நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்துட்டேன். ஸோ அதே வானலிலே கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கலாம். வெண்டைக்காய்க்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் குத்தினாதான் நல்லா வதங்கும் ரோஸ்ட்டாக, இல்லைன்னா கொஞ்சம் ஈஷி கழுத்த இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் குத்திருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உளுத்தம்பருப்பு போடலை. ஆல்ரெடி நான் வந்து வறுத்து அரைச்சதில் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் இருக்குது. அதனால் அடிஷ்னலாக வேண்டாம். பொரியட்டும். கொஞ்ச நேரம் இது நல்லா சுருளில் வதங்கட்டும். அப்புறமா உப்பு போடலாம். குழகுழப்பு வந்துடும். பொதுவாகவே வெண்டைக்காய்க்கு கடைசியாக உப்பு போடணும். முன்னாடியே போட்டெல்லாம் ரொம்ப குழகுழான்னு வந்து அது கடைசி வரைக்கும் போகாது. அதோடு நம்ம போராடிகிட்டே நிற்கணும். ஸோ அதனால் கடைசியாக, அதாவது ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா உப்பு போடலாம். ஸோ பார்த்தேன்னா நல்லா வதங்கிடுத்தோ. இப்போ பார்த்தேன்னா அவ்வளோவா ஒரு குழகுழப்பு இல்லை பாருங்களேன். அந்த குழகுழப்பு அடங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். நான் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இதை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இண்டக்ஷன் ஒரு வேளை யூஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்ததுனாக்கா வச்சுக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்ட்டு. நிறையா கடைகளில் பயங்கர இண்டக்ஷனையும் எல்லோரும் வந்து அப்படியே வாஷ் அவுட் பண்ணின்னு போகிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறா. ஸோ எதுவுமே அவ்வளோ பேனிக் ஆக வேண்டாம். நேற்றுக்கு கூட பார்த்த நியூஸ் பிரகாரம் இது வந்து கேஸ் ஷிப்பில் வருதுன்ற மாதிரி பார்த்தேன். ஸோ பயப்படாதீங்கோ, கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றம் வரும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடுது. நீங்கள் பாருங்க, நான் பெரட்டச்ச கொஞ்சம் கூட அந்த ஸ்ட்ரிங் வரவே இல்லை பாருங்க. ஸோ இது என்ன, கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வதங்கி அந்த ஸ்ட்ரிங் அடங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டால் கண்டிப்பாக அந்த குழகுழப்பு வராது. இப்போ நான் வந்து பொடியை போட்டுடுறேன். பொடியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இப்படி பரட்டி ஆஃப் பண்ண வேண்டியதான். வெண்டைக்காயுமே அளவு கம்மி இன்றைக்கி. ஸோ கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறதுக்கு. கீரை இருக்குது. நான் இன்றைக்கி பண்ண கீரைக்கு வந்து நீங்கள் ஜீரா ரைஸ் பண்ணி பாருங்கோ. ஜீரா ரைஸ் வித் கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இப்போ சொல்லச்ச மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஜீரா ரைஸ், பாஸ்மதி ரைஸில் ஜீரா ரைஸ் பண்ணி அந்த கீ பாலக் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணி விட்றேன். இன்றைக்கு உண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து சாதம், அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் சாம்பார், அப்புறமா
பாலக் போட்டு தேங்காய் பால்லாம் போட்டு ஒரு நெய் பருப்பு பண்ணியிருக்கேன், அதாவது கீ தால். வெண்டைக்காய் பொடி அரைச்ச கரமது. ஸோ இன்னைக்குண்டான ஒரு சிம்பிள் தலிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.